விஜய்க்கு வந்து ஏதாவது ஒன்று பேசுனா அதில் 100% தெளிவாக இருக்கணும். ஆமா, ஒன்று சிங்க் ஆகணும், உண்மை இருக்கணும், அப்படி இருக்கணும். ஒரு கதை ஒன்று சொன்னார், கூட பிறந்தவங்களே தூக்கி கிணத்துல தூக்கி போட்டாங்க, அப்புறம் திரும்ப அதே நாட்டுக்கு மன்னரானார். ஒரு கிறிஸ்துவராக இருந்துக்கிட்டு பைபிள் இந்த கதையெல்லாம் கூட ஒழுங்காக படிச்சுட்டு வர மாட்டீங்களா? ஏதாவது இங்கே தான் பேசுகிறேன். அந்த கதை என்னன்னா, அந்த நபருடைய பேர் ஜோசப், தமிழில் வந்து யாக்கோபு அப்படின்னுவாங்க. கூட பிறந்த அது ஒரு பெரிய கதை. நீ இப்போ உங்க அண்ணன்லாம் அங்கே ஆடு மேய்க்கிறான் போய் பாரு அப்படின்னுவாங்க. இவரும் அங்கே போவார். போன உடனே அவங்க அண்ணனே எல்லாம் சேர்ந்து இவரை வந்து ஒரு கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் வந்து அங்கேருந்து எகிப்துல வர அவங்கள்ட்ட வந்து வித்துருவாங்க. சில பல இதுக்காக காணிக்கை இதெல்லாம் வாங்கிட்டு வித்துருவாங்க. ஆனா இவர் தப்பிச்சு வந்துடுறாரு. ஆனா விஜய் என்ன அதுல குவாட் பண்றாருன்னா, கிணத்துல விழுந்தவர் அதே நாட்டுக்கு மன்னர் ஆகுறாரு, ஆளுநர் ஆகுறாரு. ஆர்.என். ரவி மாதிரி இல்ல, அதாவது வேற மாதிரி ஆகுறாரு. ஆனா உண்மையான கதை என்னன்னா, இவர் பிறந்தது ஒரு நாடு, கிணத்துல தூக்கி போடுறாங்க, அவரை விலை கொடுத்து வாங்கிட்டு போறதுக்கு இன்னொருத்தவங்க, அங்க போய் தான் அவர் மன்னர் ஆகுறாரு. வேற நாட்டுல மன்னர். அப்ப எதுவுமே தெரியல, ஆச்சரியக்குறியாவே இருக்காங்க எல்லாம். யாரு கிணத்துல தூக்கி போட்டாங்களோ அவங்கள பழி வாங்கல கடைசி வரைக்கும். அந்த ஒரு டைலாக் வரும்ல, இந்த போதை, இந்த காந்தா படத்துல ஒரு துல்கர் சொல்லுவாரு, நான் என்ன ஆசைப்பட்டேன், கைத்தட்டலுக்கு தான் ஆசைப்பட்டேன், ஒரு நடிகனா அதான். அதுதான் விஜய். அந்த கதை சொல்லும் போது ஒரு கேப் வரும்போது கைத்தட்டல் வரும்னா, அப்பா நல்ல வேலை கதை ஹிட்டுடா, ஓகே அப்ப அடிச்சு விடுவோம் மன்னர் அப்படின்னு அப்படியே கை தட்டுறாங்க.